மக்களே, ஆந்திர மாநிலத்துல ஜானவி அப்படின்கின்ற 2 வயசு பாப்பா காணாம போயி, இன்னையோட 29 நாள் ஆகுதுங்க. ஆனா பாப்பா சம்மந்தப்பட்டு எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் கிடைக்கல. பாப்பா இங்க தான் இருக்கு. பாப்பாக்கு இதுதான் நடந்துச்சு அப்படின்ட்டு எந்த ஒரு அஃபிஷியல் எவிடன்ஸும், அப்டேட்டும் எதுவுமே கிடைக்கலங்க. இது சம்மந்தப்பட்டு நெறைய விவாதங்கள் போய்க்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியா ஃபுல்லா போய்க்கிட்டு இருக்கு. அவங்களுடைய நியூஸ் சேனல் ஃபுல்லா போய்க்கிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில, இந்த பாப்பாவுடைய இந்த சம்பவம் இப்போ வந்து பொலிட்டிக்கலா திரும்பி இருக்குங்க. அவங்க தெலுங்குல இருக்கக்கூடிய, அதாவது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய, அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இருப்பாங்க இல்லையா? ஸோ சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பல கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க. ஸோ அவ்ளோ பொலிட்டீஷியன்ஸ் இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களை பற்றி அவ்ளோ விமர்சிச்சுட்டு வந்து பேசிட்டு வராங்க. இந்த பாப்பாவ வந்து சீக்கிரமா ஏன் நீங்க கண்டுபிடிச்சு தர மாட்றீங்க அப்படின்ட்டு அவ்ளோ கேள்விகளை வந்து அடுக்கியிருக்காங்க. நான் தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேனே. ஸோ இது வந்து ஒரு சென்சேஷனல் கேஸ் ஆயிடுச்சு. ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு கேஸ் ஆயிடுச்சு. இதுல அவங்களுடைய கவர்மெண்ட் எந்த அளவுக்கு டிலே பண்றாங்களோ, அது அவங்களுக்கு வந்து ஒரு பேக்லாகா மாறும். அது வந்து ஒரு கருப்பு புள்ளி ஆகும். அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது லிட்ரலி இப்போ வந்து நடக்க ஆரம்பிச்சுச்சுங்க. ஏன்னா, பாப்பாவ தேடக்கூடிய இந்த பணிகள் என்பது எவ்வளோ நீண்டு போகுதோ, அவ்வளோ கவர்மெண்ட் மேல வந்து பிளாக் மார்க் விழுந்துகிட்டு இருக்கு. கேள்விகள வந்து சரமாரியா அடுக்கியிருக்காரு. ஒரு கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நபர். அங்க ஆந்திராவுல இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர். அதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எந்த அளவுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சில அப்டேட்ஸ் இப்போ இந்த பொலிட்டீஷியன் பேசக்கூடிய விஷயங்கள வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப வேகமா சொல்லிடுறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, ரீசெண்டா பிசிஒய் அப்படின்கின்ற ஒரு பார்ட்டியோடைய பிரசிடென்ட் ராமச்சந்திரா அப்படின்கின்ற ஒரு பிரசிடென்ட்டுக்கு அவர் போயிட்டு அங்க ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சிஹெச் அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 வயசு பாப்பா ஞானேஸ்வரி அப்படின்கின்ற ஜானவி பாப்பா வந்து காணாம போச்சு பாத்தீங்களா? ஒரு 40 ஏக்கர் மாமயில் தோட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டுக்கு இந்த ராமச்சந்திரா அப்படின்ற இந்த பிசிஐ பார்ட்டியுடைய பிரசிடென்ட் போயிட்டு அந்த குழந்தையுடைய அம்மாவை அப்பாவெல்லாம் சந்திச்சுட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காருங்க. ஆறுதல் சொல்லிட்டு அவங்களுடைய அந்த பாப்பாவுடைய வீட்டுக்கு முன்னாடியே ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு பாருங்க. அப்படி பேசி வச்சிருக்காருங்க. சரியான விமர்சனம். சந்திரபாபு நாயுடு அவர்களா இருக்கட்டும், அவங்களுடைய கட்சி சார்ந்திருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், பவன் கல்யாண் அவர்களா இருக்கட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் எவ்வாறு கையாண்டு இருக்குன்ட்டு பல விஷயங்கள் அந்த மனுஷன் வந்து பேசி வச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமா விமர்சனம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் பத்தி தான் இப்போ உங்ககிட்ட வந்து ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட், பாப்பா காணாம போய் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. ஆனா இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டும் சரி, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆட்களும் சரி, நீங்க ஜஸ்ட் ப்ரொபகண்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா செயல் அளவுல வந்து ஒண்ணுமே காணோம். அந்த பாப்பா காணாம போய் கிட்டத்தட்ட 1 மாசம் கிட்ட ஆகுது. அந்த பாப்பாவை சீக்கிரமா காப்பாத்தி கூப்பிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட சேர்க்கலான்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணமே இல்ல. ஆனா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து 24 ஹவர்ஸ் வந்து டெக்னாலஜியை பத்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்ட்டு டெக்னாலஜில நம்ம நல்லா வளர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஆக்சுவலா பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு வரும்போது அந்த டெக்னாலஜி யூஸ் ஆச்சா யூஸ் ஆகலையான்றது தான் இந்த இடத்துல வந்து மேட்ரு. பிரச்சனைகள் வரும்போது டெக்னாலஜியே யூஸ் ஆகலைன்னா அப்புறம் எதுக்குங்க அந்த டெக்னாலஜி? அது மட்டும் இல்லாம லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்கு பாத்தீங்களா? போலீஸ் வந்து லோகேஷ் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு. சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய சார்ந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய கட்டுப்பாட்டுல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் வேணுமோ அந்த நபரை வந்து விமர்சிக்கிறாரு. போலீஸ் உங்களுடைய கையில தானே நீங்க வச்சிருக்கீங்க. 1 மாசம் ஆகுது ஒரு பாப்பாவை தேடி கண்டுபிடிக்க. இன்னும் கண்டுபிடிக்கல. பட் அவர் பொருட்படுத்துறாரு. 1 மாசம் ஆகுது. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்பட்டுட்டு இருக்கு. குழந்தையை இப்போ வரைக்கும் தேடி கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து போகக்கூடிய அந்த பாதை வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க. இதுக்கு நீங்க வந்து வெக்கப்படணும் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் வந்து பேசி வச்சிருக்காருங்க. பிசிஒய் பார்ட்டியை சார்ந்தக்கூடிய ராமச்சந்திரா அவர்கள். அது மட்டும் இல்லாம அவரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இந்த பாப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீமை வந்து நிறுவனம். ஒரு ஸ்பெஷல் டீமை வந்து அலோகேட் பண்ணணும். கூடிய சீக்கிரத்தில் அந்த பாப்பாவை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாப்பாவுடைய கேஸை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி துரித நடவடிக்கைகளை வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க ஆந்திராவில் நடந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? அங்க நடந்திருக்கக்கூடிய கொலைகள் மற்றும் அங்க நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை பற்றியும் அவர் வந்து பேசியிருக்காரு. ஆனா மேஜரா இவர் வந்து இதை தான் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தாய் தந்தை தன்னுடைய குழந்தையை இழந்துட்டு எந்த அளவுக்கு கதறிக்கிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த பாப்பாவை கூப்பிட்டு வந்து மீட்டுட்டு வந்து சேர்க்கணும். அப்படி உங்களால முடியலைன்னா இந்த கவர்மெண்ட் வந்து எவ்வளவு கவலைக்கிடமாக இருக்குதுன்றது வந்து பார்த்துக்கோங்க.
அதனால நீங்க வந்து மக்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். வேஸ்ட்டு, இந்த கவர்மெண்ட் வேஸ்ட்டுன்னு சொல்லி மக்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து பேசி வச்சிருக்காருங்க. எவ்வளோ ஹார்டான வேர்ட்ஸை போட்டு யூஸ் பண்ணி அவர் வந்து பேசி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அவரு ஆதங்கத்துல பேசியிருக்காரோ, இல்ல பொலிட்டிக்கலா பேசியிருக்காரோன்றது எனக்கு வந்து தெரியலங்க. பட் அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல வந்து நியாயமானவை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா ஒரு பாப்பா காணாம போய் கிட்டத்தட்ட 30 நாள் கிட்ட வந்து ஆகிட்டு இருக்குங்க. இப்போ இந்த காலகட்டத்துல எவ்வளோ டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினை வந்து முன் வச்சிருந்தாரு. அது என்னன்னா, போலீஸ வந்து நீங்க யூஸ் பண்றீங்க. அந்த போலீஸுக்கு தேவையான உபகரணங்கள வந்து நீங்க குடுத்திருக்கீங்களா? அப்படின்ற அந்த கேள்விய வேற முன் வச்சிருக்காருங்க. அவ்ளோ விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்காரு. பேக் டூ த பாயிண்ட். அவ்ளோ டெக்னாலஜி நம்ம கிட்ட வந்து இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் பாப்பாவ கண்டுபிடிக்கலைன்னா, இது வந்து ஒரு பேக்லாகா தானே மாறும். இதை பற்றி தப்பா தானே நினைக்க யோசிப்பாங்க. ஒரு காமன் மேனா நம்மளுக்கு என்னப்பா இந்த போலீஸ் இத்தன நாளா தேடிக்கிட்டு இருக்காங்க. காணாம போன அந்த பாப்பாவ. அவ்ளோ மனசு கஷ்டப்படுது இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து காமனா இருக்கக்கூடிய காமன் ஓட்டர்ஸ் நம்மளுக்கே இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுதுன்னா, ஒரு பார்ட்டி அவங்க வந்து எப்படா ஒரு கட்சி தப்பு செய்ய போகுது, எப்படா ஒரு கட்சி நிதானமா இருக்க போகுது, அப்ப கேள்விகளை போட்டு தொலைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இவ்வாறான கேள்விகளை வைக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு அவர்களுடைய கவர்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரத்துல அந்த பாப்பாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லது அது. ஏன்னா நான் தான் சொல்றேனே இது வந்து ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஆயிடுச்சு. இந்தியா முழுக்க உற்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஏதோ ஒரு கேஸ் இல்ல அவங்க ஊர் வரைக்கும் பேசுறதுக்கு. இந்தியா முழுக்க முழுக்க பேசிக்கிட்டு வராங்க. ஸோ என்னை போன்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு பக்கம், இதை தாண்டி செய்தியாளர்கள் ஒரு பக்கம் இந்த நியூஸ் இன்ச் பை இன்ச்சா அப்டேட் பண்ணிட்டு வராங்க மக்கள் கிட்ட. அவ்வளோ சென்சேஷனல் நியூஸா போய்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய கேஸ் அசால்ட்டா எடுத்துக்கவே கூடாது. எந்த அளவுக்கு சீக்கிரமா இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கேஸ்ல வந்து ஒரு பிரைம் சஸ்பெக்டை கொண்டு வந்து பாப்பா எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்பதான் கவர்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் என்பது கிடைக்கும். இல்லையா கவர்மெண்ட்டுக்கு நிறைய விமர்சனங்கள் தான் ஏற்படும். மாற்று கருத்து கிடையாது. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த பாப்பா சம்பவத்துல வந்து இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் வந்து பண்ண போறாங்க. அதாவது லைவ் டிடெக்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை கண்டறியும் சோதனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த சோதனையை வந்து மேற்கொள்ள போறாங்க போலீஸ். நான் சொன்ன மாதிரி போலீஸ்க்கு யாருக்கு மேல சந்தேகம் இருக்கோ ஸோ அவங்களெல்லாம் பாலிகிராஃப் டெஸ்ட்ல வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு வந்து கோர்ட்டு கிட்ட வந்து பர்மிஷன் கேட்க போறதாகவும், கோர்ட் மட்டும் பர்மிஷன் கொடுத்துருச்சுன்னா போலீஸ் யாரை நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்ல வந்து உட்புகுத்த போறாங்க அப்படிங்கிற லாஸ்ட் அப்டேட் தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருந்தது. இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்ல கண்டிப்பா போலீஸ்க்கு வந்து நிறைய க்ளூஸ் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் கேஸை வந்து போலீஸ் ஹேண்டில் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சில விஷயங்கள் வந்து அந்த பாலிகிராஃப் டெஸ்ட்ல கண்டறியலாம் அப்படின்றதுக்காக போலீஸ் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதாங்க இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட்ஸு. ஸோ இதுல வந்து பொலிட்டிக்கல் சார்ந்து எந்த ஒரு பேச்சுமே அடிப்படல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடுவா இருந்துச்சுன்னு வைங்களேன், இதை பொலிட்டிக்கலா பெரிய ஒரு பிரச்சனை ஆக்கிட்டு இருப்பாங்க. சீரியஸா சொல்றேன். அந்த விஷயத்துல தமிழ்நாடு இந்த இடத்துல வந்து பாராட்டலாங்க. எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அ டேல இல்ல ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்லயே அது வந்து பொலிட்டிக்கலா மாறிடும். பாத்தீங்களா இவங்க ஆட்சியில அப்படி பண்றாங்க, இவங்க ஆட்சியில குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்ட்டு அப்படி மாறிடும். அப்படி மாறும்போது ப்ரெஷர் பயங்கரமா பில்ட் ஆகும் கவர்மெண்ட் மேல, போலீஸ் மேல. சோ அதுக்காகவே சீக்கிரமா கேஸை வந்து துரிதமா எடுத்து முடிப்பாங்க. யார் அதுல வந்து ஈடுபட்டிருக்காங்களோ, யார் அதுல வந்து இருக்காங்களோ எல்லாரையும் சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணி அதற்கான தண்டனைகளை வந்து வாங்கி தருவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து ப்ரெஷரே பில்ட் ஆகாம இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு கேஸாக தான் பார்க்கப்படும். ஸோ அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து ஆந்திராவில் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ ஏன்னா 30 நாள் கிட்ட, அதாவது 29வது நாளே வந்துருச்சு. ஸோ இப்போ வரைக்கும் போலீஸ் வந்து எந்த ஒரு அத்தன்டிக்கா ஒரு எவிடன்ஸுமே கொடுக்கலன்னும் போது இந்த இடத்துல வந்து என்னங்க சொல்றது, அவ்வளோ பாவமா இருக்கு அந்த குட்டி குழந்தைய வந்து பார்க்கும்போது. அவங்களோட அம்மா அப்பாவெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வராங்க. ஏதோ ஒரு தகவல் இந்த வெஹிக்கல்ல தான் இவங்க பாப்பாவை தூக்கிட்டு போனாங்க, இந்த நபர் தான் தூக்கிட்டு போனாங்க, பாப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, எதுவுமே கிடையாது. பாப்பா அந்த சிசிடிவில லாஸ்டா ஓடக்கூடிய அந்த காட்சிகள் மட்டும் தாங்க எவிடன்ஸ். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஜீரோ. கேள்வி கேட்க தோணுமா தோணுதா? ஸோ அதனால தான் இப்போ நிறைய பல அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் கேள்விகளை வந்து முன்னெடுத்துட்டு வராங்க. நிறைய செய்தியாளர்கள் வந்து கேள்விகளை வந்து முன்னெடுத்துட்டு வராங்க. ஸோ மேற்கொண்டு பார்ப்போம். பாப்பா கேஸ் வந்து இப்போ இன்னமும் சூடு பிடிச்சிருக்கு. ஸோ பொலிட்டிக்கல் சார்ந்து இந்த கேஸ் வந்து நகர்ந்துடுச்சு. அவ்வளோ கேள்விகளை வந்து கேட்டுட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தரா கிளம்பி வருவாங்க பொலிட்டிக்கல் சார்ந்து இருக்கிறவங்க. சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கவர்மெண்ட்டை கண்டிப்பா நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்காகச்சும் அந்த பாப்பாவை வந்து கூடிய சீக்கிரத்தில் அவங்க வந்து கண்டறிஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆல்மோஸ்ட் இப்பயே துரித நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டு வந்திருக்கும். இத்தனை நாள் பார்த்த மாதிரி இந்த கேஸ் இனிமேல் பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கலா போயிடுச்சு. இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டாங்க.
ஏன்னா ஒரு எமோஷனல் மிக்ஸ் ஆயிருக்குங்க மக்களுக்கு மத்தியில இந்த கேஸ் சார்ந்து. ஏன்னா எல்லார் வீட்லயும் அந்த குழந்தைகள் என்பது இருக்கு. ஸோ அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த எமோஷன் மிக்ஸ் ஆகும்போது கண்டிப்பா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு அவப்பெயரை தான் ஏற்படுத்தி குடுக்கும். அதனால கவர்மெண்ட் இதுல வந்து அலட்சியமாக இருக்க மாட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுத்து கூடிய சீக்கிரத்துல பாப்பாவ கண்டுபிடிச்சுருவாங்க பாருங்க. பாப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம குழந்தை வந்து வீடு சேரப்போகுது. அவன் எங்க இருக்கோ, ஏது பண்ணுதோ, என்ன பண்ணுதோ தெரியல. குட்டி குழந்தைங்க. காணாம போன அந்த காட்சிகள், சிசிடிவி காட்சிகள்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டப்படுது இப்போ வரைக்கும் கூட. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய பிரேயர்ஸ நம்மளுடைய கடவுள்கிட்ட வந்து முன்வைப்போம். குழந்தை கூடிய சீக்கிரத்துல வந்து கிடைச்சிடணும் அப்படின்ட்டு. இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த கேஸ் சம்மந்தப்பட்டக்கூடிய அப்டேட்ஸ் எது கிடைச்சாலும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பாய் நண்பர்களே.